ஹாய் தேர்ஸ்டே நான் லஞ்சு கொடுத்தோட்டே அப்படின்னா வெள்ளை சுண்டல் கிரேவி தான். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, சீரகம், பெருஞ்சீரகம், வாசனைக்காண்டி பட்டை, கிராம்பு இதை பேஸ்ட்டை அரைச்சி வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுக்க பேஸ்ட்டையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரை வதக்கணும். ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூள் போட்டு வதக்கிட்டு 2 தக்காளி பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டு 2 உருளைக்கிழங்கு தூள் சிவி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுட்டு நம்ம வேக வச்ச வெள்ளை சுண்டல் இருக்குல்ல அதை அப்படியே வேக வச்ச தண்ணியோடைய ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள், நாங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான், அது போட்டு கொஞ்சோண்டு சில்லித்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு, அந்த குழம்பு மிளகாத்தூளோட வாசனை போகிற வரை கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த சைடு சாதம் வெந்துகிட்ருக்கு. பிள்ளைகிட்டக்கிட்டே முட்டை வேணுமா, முட்டை பொரிச்சு தரவா அப்படின்னா, இல்லை எனக்கு வடகம் பொரிச்சு வைங்கம்மா அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னா சரி ஈஸியான வேலை தானே வடகம் அப்படின்னு சரி இந்த நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சுருந்தேன், இந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த குழம்பும் குதிர்ச்சிச்சு. அதில் தேங்காய் கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறையா ஊற்றாதீங்க, கொஞ்சமாக ஊற்றிட்டீங்க. நிறையா ஊற்றினீங்கன்னா அந்த உரப்பே திருக்காது. கொஞ்சம் குழம்பும் கொதிச்சிருச்சு. அந்த குழம்பு கொதிச்ச அப்படின்னா அதுக்கு தாளிப்புக்காண்டி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு இதில் குழம்புல ஊற்றிட்டிங்க அப்படின்னா குழம்பு ரெடி ஆயிரும். பசங்களுக்கும் சைட் பை சைடாக சாதம் போட்டுட்டு தோசை வேணுமா காலைல சாப்பாட்டுக்கு, இல்லை எனக்கு சாதமே வைங்க அப்படின்ச்சு. அப்படியே வடகம் பொரிச்சு கொடுத்துட்டு அதுகளுக்கு காலைல சாப்பாட்டுக்கு முட்டை மட்டும் பொரிச்சு கொடுத்தேன், மத்தியானத்துக்கு வடகம் பொரிச்சு கொடுத்துட்டேன். வேலையை முடிஞ்சு பிள்ளைகளும் ஸ்கூல் கிளம்பிடுச்சு. ஸ்கூல் கிளம்புன பின்னாடி தான் கிச்சன் க்ளீனாக இருக்கும்.